காவலர்கள் தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்ததை அடுத்து அதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டம் தாவேக சார்பில் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, தற்போது கண்டன உரையும் அங்கு வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சிலர் மயங்கி விழுவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, இந்த ஆர்ப்பாட்டமானது 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். காலை 7 மணி முதலே தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள். குறிப்பாக சாலை சிவானந்த சாலை முழுவதுமே பார்த்தீங்கன்னா கட்சியுடைய தொண்டர்கள் திரும்பியிருக்கிறார்கள், கூடியிருக்கிறார்கள். ஒரு 3 பேர் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக சிலர் வந்து மயக்கம் போடக்கூடிய ஒரு நிலையம் வந்து இருந்தது. அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை கொடுப்பதற்காக மருத்துவ குழுக்களும் சார்பில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேற்பட்ட மருத்துவர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கி தற்போது 1/4 மணி நேரம் ஆகிறது. 15 நிமிடங்கள் ஆகிறது. முதலில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. குறிப்பாக அரசுக்கு எதிராக கோஷங்கள் வந்து எழுப்பப்பட்டன. அதைத் தொடர்ந்து தற்போது நிர்வாகிகள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் அருள்ராஜ் ஆகியோர் தங்களுடைய அந்த கண்டன உரையை வந்து குறிப்பாக முதல்வர் வந்து பதவி விலக வேண்டும் கூறுகிறார்கள். பல்வேறு கண்டன முறைகள் என்பது பேசப்பட்டு வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மரணத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் வந்து மேடையேற்றப்பட்டிருக்கிறார்கள். நிர்வாகிகளோடு கட்சி நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். கோஷங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்ற கோஷம் எழுப்பப்பட்டது. மீண்டும் மீண்டும் நீதி வேண்டும் என்று அந்த கோஷங்களை வந்து கட்சியின் பொதுச் செயலாளர் தொடர்ந்துதான் தற்போது நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் அருண்ராஜ் ஆகியோர் வந்து தங்களுடைய அந்த கண்டன உரையை வந்து பேசி வருகிறார்கள். குறிப்பாக இந்த லாக்அப் டெத்தை தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவர்கள் அரசு விதமாக அவர்கள் பேசி வருகிறார்கள். லாவண்யா, காவலர்கள் தாக்கியதாக இருந்ததாக கூறப்படுபவர்களின் குடும்பத்தினரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தாவேகவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்போது கண்டன உரையை வாசித்து வரக்கூடிய நிலையில் போராட்டத்தில் முழக்கங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன. மடப்புரம் கோயில் ஊழியர் அஜித்குமார் கொலையை கண்டித்து சென்னையில் தாவேக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சிவானந்தா சாலையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் பல்வேறு கட்சித் தொண்டர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். கட்சித் தொண்டர்கள் வெயில் தாங்க முடியாமல் சிலர் மயங்கி விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களோடு வெற்றி தலைவர் வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வருகிறார். போராட்டம், நியாயம் கேட்கும் போராட்டம், பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் குரல் கொடுக்கும் போராட்டம், மக்கள் போராட்டம், எழுச்சி போராட்டம். எங்கள் தலைவர் சிந்தனை எல்லாம் மக்கள் 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 மட்டும்தான். தம்பி அஜித்குமார்